Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 Application of Matrix and Determinantல example 1.26 பார்க்கலாம். In a T20 match, a team needed just 6 runs to win with one ball left to go in the last over. The last ball was bowled and the batsman at the crease hit in high up. The ball traveled along a path in a vertical plane, and the equation of the path is y equal to ax square plus bx plus c with respect to a xy coordinate system in the vertical plane, and the ball traveled through the point 10, 8, 20, 16, 40, 22. Can you conclude that the team won the match? Justify your answer. All the distance are measured in the meters and the meeting point of the plane, the path with the farthest boundary line in 70,0. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஒரு பாத் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ we get the system of the equations. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ எக்ஸோட வேல்யூ 10ன்னு எடுத்தோம்னா இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த பாத் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 8. ஸோ 8 10 பண்ணும்போது 10 எக்ஸ் ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100 ஏ ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்கா எக்ஸ் இருக்குது. ஸோ 10b ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் 20 போடும்போது 20 வந்து 400 ஏ ப்ளஸ் 20b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 16. ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வந்து 22னா 40னா 1600a ப்ளஸ் 40b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 22. ஓகே? ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம நார்மலாக வந்து கிராமர் ரூல்ஸ் பிரகாரம் ஃபைன் பண்ணுவோம். ஸோ டெல்லோட வேல்யூ எப்படி எழுதுவோம்னா ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதனோட எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ எலமெண்ட்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து டெல்லோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ டெல் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்ம டெல் 1 வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ சேம் டெல் 1 வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ரோ வந்து எலிமினேட் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு இருக்கிற நம்பர் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டிட்டர்மினன்ட் பண்ணுவோம். ஸோ டெல் 1 கிடைக்குமா? ஸோ நெக்ஸ்ட்டு டெல் 2 என்ன பண்ணுவோம், செகண்ட் ரோ எலிமினேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? செகண்ட் ரோ எலிமினேட் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு வர நம்பரை வந்து இங்கே செகண்ட் ரோவில் எழுதிட்டு ஸோ அதே மாதிரி டெல் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோன்னா டெல் 3 வந்து என்ன பண்ணுவோம், தேர்ட் ரோடு எலிமினேட் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு வர நம்பரை எழுதிட்டு இங்கே டெல் 3 வந்து ஃபைன் பண்ணோம். ஓகேவா? ஸோ டெல் 3 இப்போ என்ன பண்ணுவோம், டெல் 1 டெல் 2 டெல் 3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பை கிராமர் ரூல்ஸ் வந்து ஏ ஈக்குவல் டு டெல் 1 டிவைடட் பை டெல்லு, பி வந்து டெல் 2 டிவைடட் பை டெல், சி வந்து டெல் 3 டிவைடட் பை டெல். ஓகேவா? ஸோ அதனோட ஆன்சர் எழுதி நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ஒய் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே? ஸோ அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்டு 70,0ன்னு கொடுத்துருந்தாங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 70ன்னும் போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போது ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 17 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா இங்கே கால்குலேஷன் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரு ஒய்யோட வேல்யூ வந்து 6ன்னு கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸோட இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எதனா புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 6. ஓகேவா? ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 70 we get y equal to 6. ஸோ the ball went by 6 meters high over the boundary line and it's impossible for a fielder standing even just before the boundary line to jump and catch the ball. Hence the ball went for a super 6 and the team won the match. ஸோ இது வந்து என்னென்னா பால் வந்து பவுண்ட்ரி லைனுக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கேட்ச் த பால். என்ஸ் த பால் வென் ஃபார் எ சூப்பர் 6 ஆயிடுச்சு இந்த பால். ஸோ த டீம் வந்து ஓன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு எதனா புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.